ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா, சிவவாக்கியவருடைய பாடல் சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே மானுடர்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரேன் பொங்கை மங்கை பங்கையரோடு கூவி வாழ் ஆகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு என்ன, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த பாட்டெல்லாம் வச்சு சிவவாக்கியருடைய அற்புதமான பாட்டு இது. அதாவது சங்கி 2 தாரை 1 சன்னல் பின்னலாய் மங்கி மாலுதே மானுட உலகம் சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லோரே பொங்கை பங்கை மங்கையரோடு கூடி வாழ லாகுமே அப்படின்றது வந்து சிவவாக்கியருடைய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. வாசியோகத்தினுடைய விஷயத்தை தான் அவர் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன அவர் வந்து சொல்ல வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கி 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சங்கு மாதிரி இருக்கிற இந்த மூக்கு துவாரம் வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, இந்த சங்கி 2. சன்னல் பின்னலாய் என்னன்னா, சணல் எப்படி இருக்கும், இப்படி முறுக்குன மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி முறுக்குன மாதிரி கொஞ்ச நேரம் இந்த மூக்குலையும் கொஞ்சம் இந்த மூக்குலையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து நார்மலாக சுவாசிக்கிறோம். இந்த சுவாசம் உள்ளே போயிட்டு இதே மாதிரி வெளியில் வருது இந்த மூக்கு வழியாகவே. இதுதான் நார்மல் பிரீதிங். இதை வந்து இந்த பக்கத்தில் வந்தது இடகலை, இந்த பக்கத்தில் இருந்து வந்தது வந்து உங்களுக்கு வந்து இடகலை சூரியகலை, சந்திரகலை சூரியகலைன்றீங்க, இடகலை வடகலை வீங்கலைன்றோம். சரி, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. நமக்கு பேர் எல்லாமே வேண்டாம் நமக்கு. ஏன்னா உலகளாவிய மொழி மௌன மொழி தான், சரியா? அதனால ஏதோ நம்முடைய ஏரியாவில் இருக்கிறதுனால இதை பேசுகிறோம். ஸோ சங்கு 2 அப்படின்னா 2 மூக்கு துவாரம். இந்த 2 மூக்கு துவாரம் வழியாக சன்னல் பின்னலாயினா இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு இந்த சுவாசமானது உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து இதை மாதிரி தான் அவங்க சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க இறந்து போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? ஸோ சிவவாக்கியருடைய அடுத்த லைன் என்ன சொல்றோன்னா, சங்கி 2ஐயும் தவிர்த்து. அப்போ இந்த 2 மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றை வெளியே விடுவதை தவிர்த்து, சரியா? இந்த சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லோரே அப்படின்னு. அதாவது நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா தாரை தம்பட்டோன்னு இந்த விழாக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த தாரைன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எங்கே எதுனா சிவபெருமானுடைய விழாக்கள்ல இதை வந்து அதிகமாக சார்ஜ் செய்யப்பட்டது இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு நீட்டா ஒரு கொம்பு மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க, கைலாயவாதி மாதிரி நீட்டா ஒரு கொம்பு மாதிரி வச்சிருக்காங்க. அதுல பூன்னு ஒரே சவுண்டு தான் வரும், சரியா? இதுதான் வந்து அந்த தாரையுடைய சத்தம், சரிங்களா? இப்போ நம்ம உடம்புல 9 வாசல் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாயு, ஆசன வாயு, யூரின் போகிற வழி எல்லாம் சேர்த்துங்கன்னா 9 வாயில் கொண்டதை இந்த உடம்பாக இருக்கிறது. இதெல்லாமே ஓப்பனாக இருக்கு. ஆனால் 10ஆவதாக ஒரு வாசல் இருக்கு. அந்த 10ஆவதாக இருக்கின்ற வாசல் வந்து மறைக்கப்பட்ட வாசலாக இருக்குது. அந்த வாசல் வந்து எதுக்காக அது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை தடுத்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் நம்முடைய உணர்வு இருக்கு, அந்த பக்கம் இறைவன் என்ற இறைநிலை இருக்கு, உயிர் என்ற ஒன்று இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
செவரு மாதிரி. இந்த பக்கம் நம்முடைய உணர்வு, உலகியல் வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த பக்கம் இறைநிலை பற்றின எல்லா விஷயங்களும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதில் வந்து ஒரு சின்ன ஊசி முனை துவாரம் வாசல் இருக்கு. அந்த துவாரம் என்பது வந்து என்னென்னா கை விட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஓட்டெல்லாம் தெரியாது. அப்படி குச்சி விட்டுலாம் வந்து இந்த ஓட்டையில் எல்லாம் விட முடியாது. ஆமாம். இதை ஒரு சில மார்க்கத்தினவர்கள் வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அண்ணாக்குக்கு பின்னாடி ரெட்டு துவாரம் இருக்கும், அதெல்லாம் போய் இது பண்ணும், அங்கே ஒரு ஓட்டையே இருக்குது அப்படின்னாங்க. ஓட்டையே இருக்குதுன்னா நீங்கள் ஏன் காற்றை இப்படி கஷ்டப்பட்டு மேலே ஏற்றணும்? ஒன்றுமே தேவையில்ல. அந்த ஓட்டைக்குள்ள ஒரு டியூப்பை விட்டுட்டு வெளியில் ஒரு பல்பை வச்சுக்கிட்டு புஷ்க 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 அடிச்சா காற்று மேலே ஏற போகுது, போயிட போகுது. அது வந்து புரியாத பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் பல தடவை சொல்லிட்டேன். அது யாரும் அதை வந்து மாற்றிக்கிற மாதிரி தெரியல. அவங்க அதை விட்டுடுங்க, ஏதோ அவங்க போகிறாங்க, அவங்க வழி. அது நம்ம வழியை நம்ம பார்ப்போம். இதில் இந்த 10வது வாசல் அப்படின்ற வாசல் வந்து ஒரு மாயா வாசல். வெர்ச்சுவல்னா வந்து உண்மையிலேயே இருக்காத ஒரு மறைக்கப்பட்ட வாசல். இந்த வாசலானது வந்து மனம் என்ற கதவினால் மூடப்பட்ட வாசல். சரியா? மனம் என்ற கதவினால் மூடப்பட்ட வாசல். இப்ப இந்த மனம் என்ற கதவு திறந்துகிட்டு இந்த மூக்கு வழியா விடக்கூடிய இந்த காற்றை மூக்கு வழியா விடாம நேரா அந்த அண்ணாக்குக்கு முன்னாடி வந்து அதை விட்டீங்கன்னா அந்த காற்றானது வந்து அந்த 10ஆம் வாசல் வழியா நுழைஞ்சி மேலே போகும். அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஊசி முனி வாசல், ஏழை வாசல், சிக்குள்ள பாதை, 10ஆம் வாசல், இப்படி ஏகப்பட்ட தமர் வாசல், ஏகப்பட்ட பேர் இருக்குது. அது சரியா? ஏழை வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் அப்படின்ட்டு சிவாஜி. ஸோ அந்த ஏழை வாசலுக்கு அந்தாண்ட யார் இருக்காங்களா? எம்பிரான் இருக்கிறாங்களாம். நம்முடைய உயிரான பிராணன் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து காற்றை வந்து பிராணன் சொல்லிட்டு இருக்காங்க. காற்று வந்து பிராணன் கிடையாது. காற்று அப்படின்றது வந்து இந்த உடலை இயக்க தேவைப்படுகிற பஞ்சபூதங்களில் ஒன்றான ஒரு ஃபியூவல். உயிர் மூச்சு சொல்லுவாங்க. அது உயிர் மூச்சை வந்து உயிர் கிடையாது. அது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மூச்சு விட முடியாதவங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது எது வரைக்கும் அதை வந்து வெண்டிலேட்டர்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான். இதய துடிப்பு நின்று போச்சுன்னா இல்லைங்க இவர் முடிஞ்சிருச்சிங்க, இனிமேட்டு இந்த ஆக்சிஜன்லாம் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து அவர் இறந்ததாக அறிவிச்சிடுவோம். சரி, அப்போ இப்போ மூச்சு இருந்தாதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது இல்லை. ஆனால் இருதய துடிப்பு இல்லைன்னா இது இல்லை. ஆனால் இந்த இரண்டுமே இல்லாமல் உயிரோடு இருக்க முடியும்னா இருக்க முடியும். அது வந்து தான் வந்து ஞானிகளுடைய பாதை. இருதய துடிப்பும் இல்லாம மூச்சும் இல்லாம, ஆமா, எதுவுமே இல்லாமே இருக்க முடியும். உடம்பா இருக்கும். அது வந்து உயிரோட தான் இருக்கும். அது வந்து அதை சொல்றேன். அப்புறம் இப்போ இந்த நிலைமையில நம்ம பேசின விஷயத்த வந்து இந்த சங்கு 2 தாரை 1 சன்னல் பின்னலாய் மங்கி மாளுதேன்ட்டார். இப்போ யார் வந்து இந்த 10ஆம் வாசலை திறந்து கொண்டு அந்த காற்றை மேலே ஏற்றினா அதுக்கு ஒரு சவுண்டு வரும். அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏற்றும் போது அது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சின்னதாக திறக்கும். அதனால அங்கே வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் மூலயமா என்ன ஆகும்னா உங்களுக்கு சவுண்டு வரும், சங்கு ஊதுற சவுண்டு வரும். ஸோ அந்த சங்கு ஊதுற சவுண்டு தான் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இந்த சிவ விழாக்கள்ல எல்லாம் வந்து சங்கு வச்சிருப்பாங்க, சங்கு ஊதுறத. சரியா? இப்போ அந்த சங்கு அப்படின்ற ஓசை என்பது எழும். அது எல்லாருமே கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு சத்தமாக வரும்.
அந்த காற்று மேலே போகும்போது இவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த காற்று வந்து மேலே ஏறிச்சுன்னா அதுதான் வந்து அது மேலே போய் அங்கே வந்து உட்காந்துக்கும், அந்த காற்றை சுவாசித்து கொண்டே வாழ்வார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லி கிடப்பாங்க. அதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரே ஒரு வாட்டி நம்ம உள்ளே இழுக்கிற காற்றானது வந்து 6 லிட்டர் காற்று உள்ளே இழுக்கிறோம். சரியா? இந்த நுரையீரல்லேருந்து இது வரைக்கும் ரொம்பி இருக்கிற காற்றினுடைய அளவு அப்ராக்சிமேட்டா 6 லிட்டர். இப்போ நம்ம மொத்தமாக நெஞ்ச சுருக்கி ஃபுல்லாக காற்றை வெளியே விட்டோன்னா 6 லிட்டர். அப்போ 6 லிட்டரை இந்த மூக்கில் அந்த அண்ணாக்கில் இருக்கிற ஓட்டை வழியாக மேலே ஏற்றிட்டிங்கன்னா மேலே மண்டைக்குள்ளே இருக்குதுன்றாங்க எல்லாரும். மண்டைக்குள்ளே எங்கே இடம் இருக்குது? 6 லிட்டர் காற்றை வந்து நிறுத்துறதுக்கு மண்டைக்குள்ளே எங்கே இடம் இருக்கு? இந்த மண்டைக்குள்ள ஃபுல்லாக வந்து பிரெயின் மேட்டரால் ரொப்பப்பட்டிருக்கு, கொஞ்சம் கூட இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த காற்று அங்கே தான் போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி? ஸோ இந்த ரகசியத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து உங்கள் உடம்புல இல்லை, இது உங்கள் உடம்புல இல்லை, உங்கள் உடம்புல தங்குற காற்று அல்ல. இந்த படம்லாம் போட்டிருப்பாங்க, அப்படி போயிட்டு அப்படி இப்படி வந்துட்டு இந்த மயிர்கால் எல்லாத்துலேயும் வெளியில் போய்டும் காற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் வேணால் ஊதுறேன், என்னை தண்ணிக்குள்ளே உட்கார வச்சுருங்க, நான் ஃபுல்லாக ஒரு கவரை விட கட்டிடுங்க, எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி வந்து தண்ணியிலேருந்து காற்று வந்ததுன்னா வந்து கொப்பளம் வருமா இல்லையா? நீர் கொப்பளம் கோவில் சொல்லலாம் வருதா பாருங்க, வரவே வராது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இவங்களாக கற்பனை செய்யப்பட்ட விஷயங்கள், உண்மை நடைமுறை அப்படி இல்லை. சரியா? ஸோ இந்த வாசலை திறந்து கொண்டவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதில் ஊதும் பொழுது அங்கே சவுண்டு வரும். சரியா? சங்கு ஓசை வரும். அந்த சங்கு ஓசைய வந்து தான் அவர் வந்து அந்த தாரை ஊத வல்லூரே அப்படின்றார். யாரால இந்த 10ஆம் வாசலை தாண்டி காற்றை மேலே ஊதுறவத்துக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறாரோ அவர் கொங்கை பங்கை மங்கையரோடு கூடி வாழலாகுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொங்கை பங்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ், நம்ம பேரன் பேத்தி இவங்களோட எல்லாம் சேர்ந்து வாழலாம். அவ்வளவு காலம் ஜீவித்து அப்போ உங்களுடைய உயிர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நீங்க 100 வயசுன்றது 200 வயசு 300 வயசு கூட அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய தெளிவான பாடல் இது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த காற்று மேலே போகிறது வந்து முக்கியம் கிடையாது. காற்றினுடைய போகக்கூடியது உணர்வு என்ற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க காற்று வந்து பிராணம் கிடையாது, காற்று மேலே ஏறுறதுனால விஷயம் கிடையாது. காற்று ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு இந்த உணர்வானது மேலே ஏற்றப்படுகிறது. உணர்வானது அந்த 10ஆம் வாசல் வழியாக இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு, உயிர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று கலக்கின்றது. சரியா? இந்த ஒரு தடவை விட்டாலே 6 லிட்டருனா 10 தடவை விட்டா 60 லிட்டரு. 1 மணி நேரம் விட்டீங்கன்னா எவ்வளோ லிட்டரு? 1 வருஷம் விட்டீங்கன்னா எவ்வளோ லிட்டரு? 5 வருஷம் விட்டீங்கன்னா எவ்வளோ லிட்டரு? அப்போ அவ்வளோ லிட்டரு காற்று மண்டைக்குள்ள வச்சுக்க முடியுமா? ஸோ எல்லாரும் இதை தான் உச்சி நின்னுங்கிறாங்க. அது உச்சி கிடையாது. புரியுதுங்களா? உச்சி அது கிடையாது. அப்படியே இங்கே அப்படியே குழனாயிடும், அதுக்குள்ளே போய் குழி ஆயிடும். அது வந்து அது வழியாக தான் வந்து கபால மோட்சம் கிடையாது. அதை அப்படியே அதனால தான் மண்டைக்குள்ள வந்து மண்டையில வந்து ஒரு துணியை கட்டிக்கிட்டு, ஏன்டா துணியை கட்டுறேன்னா அந்த உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு துணியை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏட்டா மண்டையை உடச்சிக்கின்னு போகிற உயிர் அந்த துணியை கீச்சுன்னு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இதெல்லாமே வந்து அபத்தமான விஷயங்கள் நிறைய நடக்குது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து முடியை நிறைய வச்சுருப்பாங்க, தலைமையில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மண்டையில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் இங்கே கை வச்சிட்டேன். இப்போ இங்கே கை வச்சவொடனே இந்த என்னோட உணர்வு எங்கே இருக்கு? இப்போ உச்சந்தலையில் தான் இருக்குது. சரியா? இப்போ நான் இந்த ஃபோனை எடுத்து என் தலை மேல வைக்கிறேன். இப்போ இந்த அழுத்தம் கொடுக்குது இல்லையா? இந்த அழுத்தம் கொடுக்கும் போது என்னுடைய உணர்வு எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி முடிய மொத்தமா மூட்டை கட்டி வச்சீங்கன்னா அந்த அழுத்தம் வந்து மண்டையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப உங்க உணர்வானது வந்து கீழே இறங்காது, ஆட்டோமேட்டிக்கா உங்க உணர்வு மேலேயே தான் இருக்கும். இவரு பட்டினத்தார் சொன்ன மாதிரி முக்தர் மனம் இருக்கும், மோனத்தை அது அங்க இருக்கும். அப்ப உடம்புக்குள்ள வராது. அந்த எது வந்து அழுத்தின்னு இருக்குதோ அங்கதான் வரும். இப்ப நான் அப்படி கெள்ளினே இருக்கிறேன்னா என்னோட உணர்வு இங்கதான் இருக்கும், மொத்த கான்சென்ட்ரேஷன். மற்ற இடத்துல பத்தி காலே தெரியாது. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு காது குத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு டபக்குன்னு குத்திடுவாங்க. சரியா? ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்து அந்த தலைமுடி வந்து ஜடமுடியா மேல வச்சிருந்தாங்க. சரியா? அவ்வளவுதான், அதுக்காக தான் இருந்தது. ஆனா வந்து அது ஒரு சிம்பிள் கிடையாது. அது இல்லாமலும் இருக்க முடியும். சரியா? அது தேவையில்லை. ஏன்னா அது வந்து அது இல்லாத மொட்டை சித்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. பிறப்பிலேயே வழுக்கையா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வயசான 40 வயசானவனு இதை பாருங்க, மண்டையில எவ்வளவு போயிடுச்சு முடி. இப்ப நான் வந்து தலையில ஜட முடிய எங்கிருந்து வச்சுக்கிறது? சரியா? இப்போ எனக்கு வந்து எப்படி இல்லை, கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். நீங்க செய்ய வேண்டியது, அந்த 10ஆம் வாசலை தாண்டியவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படின்றது முக்கியம். அந்த 10ஆம் வாசலை தாண்டுவது உணர்வு. காற்று மூலியமாக உணர்வு என்பது இறைநிலையிலே உயிரிலே கலக்கிறது. அது எவ்வளவு தூரம் கலக்கிறதோ அவ்வளவு தூரம் வந்து இந்த வாசல் வழியாக, இந்த 10ஆம் வாசல் வழியாக உங்களுக்கு ஆற்றல் ஆனது இறங்கும். ஆற்றல் நான் இங்க சொல்லக்கூடாது, ஆற்றல் கிடையாது. அது சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு ஓமைக்காக சொல்றேன். அது வந்து ஆனந்தம். ஆனந்தம் என்பது இறங்கும். அது பிற்காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது என்னன்னா, அது ஒரு திரவ வடிவமாகவே இறங்கும். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத வடிவமாக இறங்கும், அப்புறம் சூட்சம வடிவமாக இறங்கும், அப்புறம் உருவமாகவே இறங்கும். அந்த உருவமாக இறங்கிறது தான் அமிர்தம். சரியா? அதுதான் வந்து சிவபெருமானுக்கு வந்து அமிர்த கலசம் வச்சிருக்கிறாங்க. சரியா? விந்து கட்டுறேன், விந்த மேல ஏத்திக்கிறேன், அங்கிருந்து கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விந்துன்றது ஒரு நார்மலா உடம்புல சுரக்கிற ஒரு திரவம். அது உயிர் திரவம். அது வந்து உலகத்துக்கான ஒரு இனப்பெருக்கத்துக்கு யூஸ் ஆகிற திரவம் என்பதை புரிந்து கொள்ளணும். அது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. விந்து அப்படின்னா லைட்டு. விந்துன்னா வந்து செமன் கிடையாது. அதை தூக்கி வெயிலில் போட்டிங்கன்னா அப்படி சும்மா அப்படி வெளியில் போட்டிங்கனால காஞ்சி போயிடும். அப்புறம் உள்ள ஒன்றும் இருக்காது, உயிராற்றலும் இருக்காது, எந்த ஆற்றலும் இருக்காது அதில். சரியா? அதனால அதை விந்தை ஏற்றுறேன், அதை ஏற்றுறேன், இதை ஏற்றுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வீணான பேச்சு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ விந்துன்றது வந்து உங்கள் உயிரில் இருக்கக்கூடிய ஒளி. அது 3 விதமான ஒளிகளில் அந்த ஒரு ஒளியானது தான் விந்து. அந்த செவ்வொளின்னு சொல்லக்கூடியது தான் விந்து. அதுதான் சொர்க்கவாசலுடைய கதவுயாக இருக்கிறது, திரையாக இருக்கிறது. பழைய நம்ம பதிவில் போட்ட மாதிரி நெருப்பு அறையாக இருக்கிறது. சரியா? அங்கிருந்து வரக்கூடிய அந்த திரவம் தான் வந்து அமிர்தம். ஸோ அமிர்த கலசம்ன்றது வந்து அங்கிருந்து வந்தாதான் அது வந்து அமிர்தம். அதுதான் உடம்பை வந்து அழியாமல் பாதுகாக்கும்.
அது வந்து திரவமாக வரணும்னு அவசியம் இல்லை. திரவமாக வர்றதுக்கு முன்னாடியே உயிரும் உடலும் சேர்ந்து விட்டாலே போதும். சரியா? ஸோ அந்த மாதிரி நிலையில் இருந்தாலே அது வந்து அந்த விஷயத்தை பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று வந்து எது வரைக்கும் உதவும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எது வரைக்கும் உதவும்னா, இந்த உயிரிலிருந்து உணர்வானது வந்து 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 போயின்னு இருக்கும். அதை வராம மேலேயே நிறுத்தி அங்கேயே தங்குற வரைக்கும் தான் இந்த ரெஸ்பிரேஷன்ன்றது வந்து நடக்கும், மூச்சு விடுதல்ன்றது நடக்கும். அந்த நிலையை தாண்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுவாசம் என்பது சுத்தமாக நின்று போயிடும். உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படிலாம் கிடையாது. உள் சுவாசம்ன்றது வந்து வெளி சுவாசம் உள் சுவாசமாக மாறும். உள் சுவாசம் அதுக்கப்புறமேட்டா சுவாசமே இல்லாமல் மாறும், எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த உணர்வு போய் அங்கே ஒடுங்கிடுச்சு. மேலே உணர்வு ஒடுங்கிட்ட பிறகு மனம் இல்லை. மனம் இல்லாத பட்சத்தில் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்துடும். உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்த பிறகு உடலுக்கு அழிவில்லை. அப்போ உடலுக்கு எந்த அழிவும் இல்லாத பொழுது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர் தேவைப்படாது. ஏன்னா ஆக்சிஜன்ற எரிபொருளும் அங்கே இல்லை, கார்பன் டை ஆக்சைடுன்ற அந்த விஷக்கழிவும் இல்லை. இப்போ பெட்ரோல் இன்ஜினாக இருந்த இந்த உடம்பு வந்து இப்போ எலக்ட்ரிக் இன்ஜினாக மாறி போய், ஸோ அது வந்து வேற மாதிரி மாறிட்டதுனால அங்கே பெட்ரோலே தேவையில்லை. அப்போ சுவாசம் என்பது தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நிலையில் சுவாசம் என்பது தேவைப்படாத பட்சத்தில் உடம்பில் இருக்கின்ற எந்தவித உறுப்புகளும் அழியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையான இரத்த ஓட்டம் தேவைப்படாமல் போகும். புரியுதுங்களா? இரத்த ஓட்டம் என்பது தேவைப்படாமல் போகும். இப்போ நம்ம விவசாயத்துக்கு பயிர் வைக்கிறோம், அப்போ காவா வச்சு காவாலேருந்து இந்த பயிருக்கு வந்து தண்ணி போகும். இதே மாதிரி தான் கற்பனை பண்ணிக்கிங்க இந்த உடம்புல நடந்துட்டு இருக்குது. ரத்த குழாய்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இதே காவா தான். சரியா? இந்த காவா தான் வந்து அந்த செல் வயல்களை நிறைச்சி அதில் இருந்து எனர்ஜியை கொடுக்குது. இப்போது அது எல்லாம் கட் ஆகிடும், அது தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து அங்கே விளைச்சல் என்பது அங்கே தேவைப்படாது. எப்பயுமே அந்த செல்கள் அழியாமல் இருக்கும். அப்படின்னும் போது என்னன்னா, இருதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுக்கிட்டே வரும், உங்களுடைய பிபி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிபி நில்லாயிடும், உங்களுக்கு அந்த சுவாசம் நின்றுவிடும், இருதயம் நின்றுவிடும். அப்பையும் நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது எலக்ட்ரிக் இன்ஜின். பழைய மாடல் இன்ஜினில் தான் வந்து இருதயம் என்பது தேவை, மூச்சு என்பது தேவை, உணவு என்பது தேவை, உறக்கம் என்பது தேவை. இதெல்லாம் அங்கே தான் தேவை. பஞ்சபூதங்களுடைய விஷயமே அங்கே தான் தேவைப்படும் நார்மல் பெட்ரோல் இன்ஜினுக்கு. ஆனால் இந்த இன்ஜினில் வந்து அதெல்லாம் தேவைப்படாது. இந்த இன்ஜின் வந்து உயிரை நேராக வச்சுக்கிட்டே இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதில் நிறைய மாற்றங்கள் உருவாகிவிடும். இந்த மாதிரி மாற்றம் உருவானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை மொட்டை அடித்து மீசை தாடி எல்லாம் வழிச்சிட்டிங்கன்னா அதோடு அது வளராது, அதுக்கு மேலே வளராது. சரியா? அந்த மாதிரி நகை கண்ணு பார்த்தீங்கன்னா, நகை வந்து பாருங்க, எனக்குலாம் நகை வளர்த்து பாருங்க. சரியா? ஸோ இதில் நம்ம பேசுகிற மொழிய அடையலை அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் பாருங்க. வெள்ளை தாடி, சரியா? இதெல்லாம் வந்து அடையலை அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளங்கள். இதெல்லாம் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இவர் அவ்வளோதான் அப்படின்ட்டு. சரியா? ஸோ இதை வந்து எனக்கு நேரடியாக ஒருத்தரை காட்டி, இந்த பார் இவர் தான் உண்மையான ஆளு, இவரை மாதிரி தான் நீ இங்கே இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மைன்னு எனக்கு காட்டி கொடுத்தாங்க. இதே ஊரில் 15 வருடங்களுக்கு மேலாக அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். சரியா? அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த நம்ம நரசிம்மில்லாஸ் ஹோட்டலாண்ட வந்து இருக்கிற காவால இருக்கிற தண்ணியை எடுத்து குடிப்பார்.
கோபால்னு ஒருத்தரா? அது வந்து என்ன சொல்றது, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா மலம் கலந்த தண்ணி தான் அது. அதை வந்து கலந்து கலந்து அப்படியே வந்து டீ ஆத்துற மாதிரி ஆத்தி குடிப்பாரு. சரியா? ஆனா அவர் காலகட்டங்கள் நான் சொல்றது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்குது. அப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாறி எங்களுடைய மருத்துவமனையில தான் அவர் வந்து சுத்திக்கிட்டு இருப்பார். நாங்கள் வந்து எங்களுடைய காவலாளிகளுக்கு வந்து என்ன கட்டளையிட்டு இருக்கோன்னா, அவரை மட்டும் விட்டுருங்க, அவரை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ பண்ணிட்டு போட்டோம், எதுவும் நீங்கள் இது பண்ணுங்க. ஆனால் அவர் யாரு கூடயும் பேசினதில்லை. இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சண்டையோ இல்லை வந்து கலாட்டாவோ எதுவுமே அவர் பண்ணதில்லை, யார் கூடயும் பேசினதும் இல்லை. அவர் பாட்டு அமைதியாக இருப்பார், எது இருப்பார். ஆனால் சாப்பிட மாட்டார், ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் வந்து கொரோனா பீரியட் எல்லாமே இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். கொரோனாக்கு அப்புறமேட்டா அவர் எந்த ஊருக்கு போனார் என்னன்றது தெரியல, இல்லை மறைஞ்சிட்டாரான்றது தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தாடி மீசெல்லாம் வளராது. சரிங்களா? அவருக்கு நகம் வளராது, அவர் வந்து உடம்பு இழைக்காது, உடம்பு ஏறாது, சாப்பிடவே இல்லைன்னா உடம்பு இழைச்சி போடும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவர் அப்படி தான் இருந்தார். என்னன்னா அவர் வந்து அழுக்காக தான் இருப்பார், குளிக்க மாட்டார், எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட ஸ்மெல்லே வராது. ஸோ சுத்தமாக அவர் வந்து என்ன சொல்கிறதுக்கு தான் போட்டுங்கிற அந்த பேண்ட்டு கூட வந்து எந்த நிலையில் இருக்குதுன்னே தெரியாமல் அப்படியே கழண்டு கீழே வந்துச்சுன்னா அப்படியே கூட போயின்னு இருப்பார், நிர்வாணமாக போயின்னு இருப்பார். ஸோ இந்த நிலைமையை காட்டி கொடுத்தாங்க. ஸோ இது பாடுறா, இதுதான் உண்மை. ஸோ மூட்டை மூட்டையாக தலையில் வந்து கட்டி வச்சுக்கிறவங்கெல்லாம் உண்மை கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வந்து டிசைன் சாமியார்கள், இதவங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து உண்மை தன்மை இல்லை, அது அவங்க வேற மாதிரி போயின்னு இருக்கிறாங்கன்றத பார்த்துக்கோங்க. சரி, அவங்க உலகியெல்லாம் ஒரு டைப் ஆஃப் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது தான். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இவர் சொன்ன பாடலினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதனால எல்லாம் வந்து ஏமாந்து போகாதீங்க. இந்த வாசல் என்பது 10வது வாசல் என்பது கைவிட்டு பார்க்குற வாசல் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ நான் வந்து சுவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, சொல்லுங்க எனக்கு. வந்து மூச்சு காத்து வருது ஐயா. எது வரைக்கும் வருது? இந்த இந்த இடம் அளவு உங்களுக்கு எங்க வரைக்கும் தெரியுது? இங்க தெரியுதா? இல்ல தெரியல. இங்க தெரியுது, இங்க வரைக்கும் தெரியுது. எதுவும் தெரியலையா? மூச்சு காத்தே இல்லை, நில்லாயிடுச்சு. சுவாசம் ஆனால் ஏங்குது, மூச்சு வரல, மூக்கு வழியாக வரல, சுத்த உஷ்ணம் லைட்டாக இருக்கு. தெரியுதா? இப்போ நான் சுவாசிக்கிறேன், ஆனா மூக்கு வழியா காத்து வரல, சங்கு வழியா வரல. இப்போ இந்த மாதிரி யாரால இருக்க முடியுதோ அவங்களுக்கு வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம அந்த லெவலுக்கு போறதுக்குன்றதெல்லாம் முடியாது. வந்து நமக்கு சித்தர்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் காட்டி கொடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, சூட்சமமா பண்ணி கொடுத்தாங்க. ஆனா நாம இருக்கிற கேவலமான வாழ்க்கையில இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது இறைவனுடைய கருணை இருந்தால் நடக்கலாம், இல்லைன்னா இதுவும் டுமுக்கு தான். சரியா? ஏதோ ஒண்ணு சொல்றோம், அந்த மாதிரி இருக்குது, எவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுங்க. இது வாசி யோகத்துல இந்த மாதிரி போய் மூச்சை ஒடுக்கிட்டீங்கன்னா, இப்ப மறுபடியும் கேட்குறேன் பாருங்க. இப்ப நெஞ்சுக்கூடு வந்து இருந்துகிட்டு இருக்கா?
இருந்துட்டு இருக்கு. சுவாசம் நடக்குது. சுவாசமே இல்லை ஐயா. சுவாசம் நின்றுச்சு. சுவாசம் நின்றுச்சா? சார் இப்போ சுவாசம் நின்று போச்சு. ஆனால் செத்துட்டுன்னா நான் திருப்பி வந்து பேசுறேன். பேசுறீங்க சரியா? இது மாதிரி எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்க முடியும். அப்போ இது எலக்ட்ரிக் இன்ஜினா மாறின்னு வருது. ஸோ இது ஒரு மாற்றம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு போகிறது வந்து ஏன் இதை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம வந்து யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, இது இது வந்துட்டீங்கன்னா உங்களால் உலகியலில் இருக்க முடியாது. தயவுசெய்து அதனால தான் சொல்கிறோம், உலகியலில் இருக்கிறவங்க இதை வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருங்க. ஐயா அப்படி இல்லை. திருவள்ளுவர் பெருமான் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதான் இறைவனடி சேரார். அப்போ பிறவி கடக்கிறதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். அதை வந்து நீங்க அதாவது நீங்க ஒரு தனிமரமா இருக்கிறீங்கன்னா அதை செய்யுங்க. நீங்க இப்ப தனிமரம் கிடையாது, நீ தோப்பா உட்காந்துக்கிறீங்க. தோப்பா இருக்கிற போது நீங்க வந்து தோப்புக்கு முழுசுக்கும் நீங்க தான் அதிகாரி. ஸோ தோப்பை முதல்ல காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது அதுக்கேன்னு ஒரு விதி நமக்கு இருந்தால், அந்த நிலை இருந்தால் வரும். இது வெறும் வந்து என்ன சொல்றதுன்னா, இவ்வளோ வருஷம் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் இப்படி ஆகும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு செகண்ட் தான் இதெல்லாம். இது நடக்கிறது, சமாதி நடக்கிறது ஒரே செகண்ட். டக்குன்னு அந்த உணர்வானது போய் பர்மனண்டா ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன் உயிரோட. அதோட நீ என்ன பண்ணாலும் திரும்ப முடியாது. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் தியானமே பண்றாரு. அவரு கூட வந்து சமாதி ஆகும். சமாதிக்குன்னு இப்படி எல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, இதெல்லாம் போகணும் அதெல்லாம் போகணும், இப்படி எல்லாம் வந்து சொல்றது எதுவுமே கிடையாது. அது தகுந்த குருமார்கள் வழியா தானே போகும். இல்ல அதெல்லாம் குருமார் மூச்சு லாக் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் லாக் ஆகுறது போகிறது இதெல்லாம் கிடையாது. ஒரே வழிதான். யாரா இருந்தாலும் என்ன கிடையாது, போனோன்னு இருந்தா போயிருக்கு, இல்லைன்னா கிடையாது. யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இந்த 10ஆம் வாசலை திறந்து வைக்க முடியாது. ஏன்னா உன் மனம் அடங்காம அது எப்படி வந்து அது 10ஆம் வாசல் திறக்கும்? மனம் அடங்கும் போது அது அந்த வாசல் திறக்காம பண்ண முடியாது. இப்ப அந்த வாசல் வந்து எவ்வளவு தடிமனாக இருக்கிறதோ, இந்த பேங்க் லாக்கர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த பேங்க் லாக்கருக்குள்ள போறதுக்கு வந்து 10 சாவி போடுவாங்க. அது கதவே பாத்தீங்கன்னா இவ்வளவு தடி இருக்கும். அதை வந்து உடனே அறுத்துக்கிறதெல்லாம் உள்ள போயிட முடியாது. அதை அறுக்கணும்னாலே எவ்வளவு காலம். ஸோ இந்த மாதிரி மனதில் 1000 கோடி எண்ணங்களை நம்ம வச்சுருக்கோம். இதான் வள்ளல் பெருமான் சொன்னார், நல்ல எண்ணங்கள் பொன் விலங்கு, கெட்ட எண்ணங்கள் இரும்பு விலங்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல வந்து சைவமா இருக்கிறது அசைவமா இருக்கிறது எல்லாம் கிடையாது. வாழ்க்கை முறையில நீங்க வந்து இதுக்குன்னு ஒரு சைவம் வந்து இல்லைன்னா வந்து நம்ம இறைவனை அடைய முடியாது அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் தப்பு. சரியா? சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஆகாது. புரியுதா? ரெண்டுமே ஆகாது. நீ வந்து எப்போ இந்த 2 விதமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களாகட்டும் கெட்ட எண்ணங்களாகட்டும், ரெண்டுத்தையும் விட்டுட்டு எப்ப நிர்மலமாகிறியோ அப்ப வந்து இந்த மனம் திடம் என்பது குறைஞ்சிக்கிட்டே வந்து கண்ணாடி மாதிரி மெலிசா பேப்பர் மாதிரி ஆயிடும். அப்ப நீ மூச்சை வச்சு ஒரு தட்டு தட்டுனா ஓப்பன் ஆகின்னு மேலே போயிடும். சரியா? திடமான மனசை வச்சுக்கிட்டு நீ இன்னா ஊதுனாலும் உனக்கு வந்து திறக்காது. உடம்பு பயங்கரமா வந்து உஷ்ணமாயிடும். ஏன்னா டர்புலன்ஸ் பயங்கரமா உஷ்ணமாயிடும். மோஷன்ல பிளட் போகும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும், அப்புறம் நுரையீரல் ப்ராப்ளம் வந்துடும், அப்புறம் வந்து வயிற்றுல ப்ராப்ளம் வந்துடும்,
வயிறு வீங்கிக்கும் பானை மாதிரி. அதனால்தான் வந்து விநாயகர் தத்துவத்தை காட்டியிருப்பாங்க. விநாயகர் தத்துவம் முழுக்க முழுக்க வாசி யோகத்தினுடைய தத்துவத்தை விளக்குறது தான் விநாயகருடைய விஷயம். அவர் விநாயகருடைய தும்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. தும்பிக்கை வந்து மேல் நோக்கி வச்சிருப்பார். சரியா? மேல் நோக்கி வச்சிருப்பார். அந்த காற்றை சக் பண்றது இல்ல. இப்ப நீங்க அவர் மூச்சு விட்டாருன்னா காத்து மேல் பக்கமா போகுமா இப்படி கீழ் பக்கமா போகுமா? மேல் பக்கமா தான் போகுது. அத காமிக்கிறதுக்கு தான் அவர் வந்து தும்பிக்கைய மேல வச்சு காட்டியிருக்காங்க. சரியா? அவருக்கு தொடர்ந்து சுழுமுனையே ஓடும் சொல்றாங்க. சரி, இதுதாச்சா. ரெண்டாவது வந்து என்னன்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். ரெட்டை கொம்பு இருக்காது. ஒரு கொம்பு உடஞ்சிருக்கும். அதை எழுதத்து வச்சுக்கினால காட்டுவாங்க. அது உண்மை இல்லை. அது வந்து கொம்பு அப்படின்னு சொல்றதுக்கு தான், ஒற்றை கொம்பு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது வந்து பரிபாஷையா வச்சிருக்காங்க. ஒற்றை கொம்புன்னா தாரை. சரியா? அந்த தாரை வந்து ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். அதுல அதை வச்சு ஒரே வகையான ஒளியை தான் அது எழுப்பும். வேற எந்த ஒளியும் எழுப்பாது. அந்த பூன்னு சத்தம் வர்றதுதான் அது. சரியா? அது எல்லாரும் வந்து நீங்க பண்ணும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப சின்ன வயசுல என் பசங்க எல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் பண்ணும்போது, என்ன டேடி நீ வந்து டாக் மாதிரி ஊழையிடுற அப்படின்னு வந்து சின்ன பொண்ணு வந்து பாப்போம். நீ டாக் மாதிரியே ஊழையிடுற டேடி, எதுக்கு டேடி ஊழையிடுற அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்பா. தாரை சத்தம். தாரை சத்தம் போக போக என்னன்னா கர்ஜனை எல்லாம் வந்துச்சு. கர்ஜனை வரும்போது பாத்தீங்கன்னா கர்ஜிக்கிறத பார்த்துட்டு நான் க்ளோஸ்ட் ரூம்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா எங்க அப்பா வந்து ரூமு, ஹாலு, அதை தாண்டி ரூமு, அந்த ரூம்ல இருக்கிறவரு எழுந்து வந்து கதவை திறந்து பாக்குறாரு. என்னடா சத்தம் வருது இங்க, ஏதோ ஒரு வித்தியாசமா சத்தம் வருது அப்படின்னு வந்து பாக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கும். சரியா? இது கதி எடுத்தல் அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன கதி எடுத்தாலும் மனம் அடங்காவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமா, மனம் இறக்க கட்டணும். அதனால மனமே குருன்னு சொல்லவே கூடாது. பயங்கரமான தப்பான வார்த்தை. அடங்கிய மனமே குரு, அடங்கிய மனம் குரு, மனமே குரு, இப்படி இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. மனம் செத்தாதான் அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்மீகம் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து ஜீவ சமாதிகள்ல மாடை வெளியே வச்சுக்கிறாங்க. அந்த போன பதிவிலே நம்ம சொல்லிக்கிறோம். மனம் என்ற மாடை விரட்டி வெளியே தள்ளிட்டாங்க. அவங்க வந்து அது வெளியில போன பிறகுதான் உடலும் உயிரும் ஒன்றிணைந்து அந்த உணர்வு உயிரில் ஒடுங்கின பிறகுதான் அந்த பாம்பு, 5 தலை பாம்பு. அந்த 5 தலை பாம்பு சிவனுடைய தலையில உட்கார்ந்துங்குதுன்னா அது வந்து அதோட ஒடுங்கி இருக்கு. அந்த உயிர் என்ற ஆன்மாவோட ஒடுங்கி இருக்கு. ஒடுங்கினதுனால கீழே உடல் என்ற பெண்ணுன்னு சொல்லக்கூடிய, உடல் என்ற பெண்ணுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தோட சேர்ந்து இருக்கு. அப்ப அந்த அழியா நிலையில இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல தான் இருக்கிறாருன்றத சிம்பிளா காட்டுறதுக்கு தான் அந்த மேல வச்சாங்க. ஸோ அடியில இருக்கிறவர் வந்து அந்த நிலையில இருக்கிறார், சமாதியில இருக்கிறவர். சரியா? ஸோ இதுதான் இதனுடைய விளக்கம். இதை போடணும்னா அடுத்தது போயிட்டே இருப்போம். அடுத்த பதிவுல மறுபடியும் போடலாம்.